பெண்கள் வந்து தயவு செஞ்சு வெளியே போகும்போது பிபிஇன்னு சொல்லுவாங்க, பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட். தயவு செஞ்சு இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்டை எடுத்துட்டு போங்க. அதாவது இந்த பெப்பர் ஸ்ப்ரே இல்லைன்னா அந்த ஷாக்கிங் ராடு இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துட்டு போங்க தயவு செஞ்சு. அப்படி இல்லை என்னால முடியாது அப்படின்னா கூட ஒரு கவர்ல மிளகா பொடியாவது கட்டி எடுத்துட்டு போங்க. ஏன்னா அன்னைக்கு அந்த 19ஆம் தேதி காலையில அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா அம்மா அந்த மிளகா பொடியாவது கொஞ்சம் கொடுத்து அமைச்சிருந்தாங்கன்னா அந்த பொண்ணு இன்னைக்கு உயிரோட வந்திருக்கும். ஏன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு 2 பொம்பளை பசங்க. அந்த பொண்ணை எவ்வளவு கனவுகளோட வளர்த்திருப்பாங்க. டாக்டர் ஆக்கலாம், இன்ஜினியர் ஆக்கலாம், ஒரு நல்ல பெரிய ஆளா வரும் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு கனவுகளோட வளர்த்திருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணு இப்படி அநியாயமா கொண்டுட்டான் அந்த பையன். இன்னைக்கு அந்த பொண்ணு உயிரோட இல்ல, இவனுடைய வாழ்க்கையும் பாழா போயிடுச்சு. அவனை பெத்ததுக்கு அவங்க அப்பா அம்மாவும் ரோட்டுக்கு வந்துட்டான். இப்படி வந்து அந்த பையனுடைய அதாவது அந்த தற்கூரின்னு சொல்லுவாங்க பாருங்க, அதுக்கு உதாரணமே அவன் தான். படிப்பறிவு இருக்கா இல்லையான்னு தெரியல. அதுவும் இல்லாம அந்த பொண்ணு கூட என்ன மாதிரி எல்லாம் ஒரு தலையா காதலிக்கிறோம் அப்படின்னா அவன் கூட இப்படி எல்லாம் வாழ போறோம், இப்படி எல்லாம் இருக்க போறோம்னு ஒரு கனவு கண்டிருப்போம். அந்த கனவுல கூட அந்த கனவுலாம் நினைச்சு அவன் கூட இருந்திருப்போம். ஆனா அப்படி எல்லாம் நினைச்ச ஒரு பொண்ணை கத்தியால குத்தி கொள்ற அளவுக்கு அவனுக்கு வந்து தைரியம் வருது அப்படின்னா அவளை மனுஷன்ல சேர்த்தி போடுவானா? அதனால தயவு செஞ்சு பொண்ணுங்கள்லாம் வெரி அவேரா இருங்க எப்பயுமே. அதே மாதிரி இது வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால நான் இதை பேசல. இது இந்த 4.5 வருஷத்துல மட்டுமே பாத்தீங்கன்னா 215 பெண்கள், குழந்தைகள், அது மட்டும் இல்லாம மாணவிகள்னு சொல்லி பல பேர் இந்த மாதிரி கற்பழிக்கப்பட்டும் கொல்லப்பட்டும் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பையனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைன்னு சொல்லக்கூடியது, இந்த மாதிரி தப்பு பண்ணணும்னு நினைக்கிற ஒரு நபரும் வந்து அவங்க சம்சாரத்தை தொடர்றதுக்கு கூட யோசிக்கணும். இந்த மாதிரி தண்டனையை கொடுக்கணும். அப்பதான் இவங்க எல்லாம் வந்து திருந்துவாங்க. இல்லைன்னா இந்த குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே தான் போகும். நன்றி, வணக்கம்.